பிதாவாகிய தேவனானவருக்கு துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. 7 மாதங்கள் நிறைவு செய்து 9வது மாதத்தில் 2ஆம் தேதி நம்ம இருக்கிறோம் இல்லையா? 8வது மாதம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? 8வது மாதத்தினுடைய அருமையான இந்த 2ஆம் தேதி கர்த்தருடைய நாளிலே இருப்பதிலே நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோமாக. அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது நம்முடைய ஜீவிய காலத்திலே நாம் அதை பெற்று அனுபவிக்க வேண்டும். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு தேவைகள் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானம் செய்வோமாக. தேவைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது 8வது மாதம் 2ஆம் தேதி தேவை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தேவை இருக்குது? உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தேவை இருக்குதுன்னு கேட்டால் 100 கணக்கா அப்படின்னா இன்றைக்கி 100 ரூபா கொண்டு போனாலும் என்ன ஆகிடுது? செலவாயிடுது இல்லையா? 500 ரூபா கொண்டு போனாலும் திரும்பி என்ன செய்யறதில்லை, கடைக்கு கொண்டு போனாலும் திரும்பி வருவதில்லை. இன்றைக்கு அப்படிப்பட்டதான பொருளாதார காரியங்கள் பெருகி போயிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நமக்கு ஒரு 1000 போதுமானால் போதாது, லட்சங்கள் போதுமானாலும் போதாது ஆன காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவைகள் என்று சொல்லும் பொழுது தேவனால் படைக்கப்பட்ட எல்லாருக்குமே தேவைகள் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதாவது ரொம்ப ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அல்லது ரொம்ப வசதியாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களை எல்லாருக்கும் என்ன வேண்டும்? தேவைகள் இருக்கிறது. குழந்தை கூட என்ன இருக்கிறது? தேவை. வாலிப பிள்ளைங்களுக்கு தேவை. இளைஞர்களுக்கு என்னவாக இருக்கிறது? தேவை. குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களுக்கு தேவை. ஒரு ஆட்சியை நடத்தணும்னாலும் அதுக்கு என்ன தேவை? தேவை அவசியப்படக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த தேவைகளை குறித்து தேவனுடைய வார்த்தையை நாம் என்னவாய் புரிந்து கொண்டிருக்கிறோம்? தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லைங்க, வேலை இருக்கு இல்லையா, வேலைக்கு போனால் தான் அந்தந்த தேவைகளை சந்திக்கப்படும். ஆனால் பரிசுத்த வேதாகம் தேவைகளை எங்கு சந்திக்கிறார், எப்படி சந்திக்கிறார் என்கிற காரியத்தினை குறித்து நாம் தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து வருவோமாக. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் எல்லாருமே சொல்லக்கூடிய வேத வசனங்கள். நான் சொல்லக்கூடிய வேத வசனங்களை அங்கிருந்து நாங்கள் கூட்டு பார்ப்போம். மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை சந்திப்பது எதுதான் தெரியுமா? சபை தான் மனிதனுடைய தேவைகளை சந்திக்கிறது. இந்த கர்த்தருடைய நாளிலே நாம மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு கர்த்தருடைய நாள் வந்தால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்கே இருக்க வேண்டும் என்றால் சபையாய் கூடுகிற இந்த இடத்திலே இருக்க வேண்டும். புரியுதா? புரியும் நினைக்கிறேன். சபையாய் கூடுகிற இந்த இடத்திலே மனிதனுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் எந்த இடம் என்றால் தேவனுடைய சபை. இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா தேவைகளுக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க எங்க வரணும்? சபைக்கு வந்தா போதும் இல்லையா? நிச்சயமாகவே நாம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளிலிருந்து நம்ம ஆழமான ஒரு வார்த்தையினை நாம் பார்க்க போகிறோம். உங்களுடைய ஆன்மீக தேவையாக இருந்தாலும், உங்களுடைய சரீர தேவையாக இருந்தாலும், உங்களுடைய பொருளாதார தேவையாக இருந்தாலும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது. அதை தேவன் முழுமையாக சந்திப்பார் என்பது சந்தேகம் இல்லை. தேவையே இல்லை அப்படின்ற மனுஷன் யாராவது இருக்கிறாங்களா? தேவையே இல்லைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது இருக்காங்களா? இல்லை. எல்லாருக்கும் என்ன இருக்குது? தேவை நிச்சயமாகவே அவசியப்படுகிறது. பறவைகளாக இருக்கட்டும், ஊரும் பிராணிகளாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் என்ன இருக்கிறது என்றால் தேவைகள் இருக்கிறது என்று நாம் பார்க்க முடியும். மனிதனுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு இடம் சபை. உங்களுடைய உள்ளான தேவையோ, உங்களுடைய வெளியான தேவையோ, அல்லது சொல்லக்கூடிய தேவையோ, சொல்ல முடியாத தேவையோ, எந்த தேவையாக இருந்தாலும் சந்திக்கக்கூடிய இடம் சபை.
அதை நாம் இந்த கர்த்தருடைய நாளில் மாத்திரமல்ல, நம்முடைய உயிர் இருக்கிற காலத்திலேயோ அல்லது நம்ம மரிக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது என்றால் மறந்தே போகக்கூடாது. எனக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடம் இந்த இடம் தான். உனக்கு ஞானம் வேணுமா, இங்க வா. உனக்கு வேலை வேணுமா, இங்க வா. உன்னுடைய பலவீனமான சூழ்நிலைகள் வேணுமா, இங்க வா. உனக்குடைய படிப்பின் காரியங்களை செய்ய வேண்டிய காரியங்கள் வேணுமா சொல்றாங்க இல்லையா? ஏன் சொல்றாங்க? கர்த்தர் சீயோனிலிருந்து தான் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அப்போ சபை எவ்வளவு மிக முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு சபையினுடைய புரிதலை புரியாமல், நீங்க வேலை இருக்குது, எனக்கு அது இருக்குது, எனக்கு கல்யாணம் இருக்கிறது, எனக்கு இழப்பு இருக்கிறது, எல்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு அவர் உயிரை கொடுத்தவர் யார் தான்? அவர் தான். நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? நான் தேவன் தான் என்று சொன்னால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே, மரியாதை எங்கே அப்படின்ற. அப்போ நம்முடைய தேவைகளை சந்திக்க, என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்க, என் வாழ்க்கை வெட்கப்பட்டு போயிடக்கூடாதுங்க, என் வாழ்க்கை பிரகாசமா இருக்கணுங்க அப்படின்னு சொன்னா சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. அந்த சிலர் விட்டு போடுறாங்களே, அந்த விட்டு விடுறவங்க தான் என்ன செய்வாங்க? பலவீனமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு ஒரு நாள் வந்துட்டு ஒரு நாள் வராம இருக்கிறவங்க. நீங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, தேர்ச்சி பெறணும், 1ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறணும்னா என்ன பண்ணணும்? அப்பப்போ வந்துட்டு போகணும். எப்போ? மாசத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போனா தேர்ச்சி பெற்ற முடியுமா? தினமும் அந்த கிளாஸ்ல அதை என்ன செய்யணும்? அட்டன் பண்ணணும். அப்பதான் ஆசிரியர் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? தேர்விலே தேர்ச்சி பெற முடியும். இவ்வளவு ஞானம் இருக்குதே, பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போ, காலேஜுக்கு ஒழுங்கா போ, வேலைக்கு ஏன் போகாம இருக்கிற, ஏன் தண்டத்துக்கு படுத்திருக்கிற, வேலைக்கு போன்னு சொல்லக்கூடிய நாம சபையினுடைய காரியத்தில் எப்படிப்பட்டவர்கள் ஒரு பக்தி வைராக்கி முடியவர்களா இந்த 8வது மாசத்திலே இன்றைக்கு எத்தனை பேர் இந்த இடத்திலே நாம் இருக்கிறோம்? அதை நாம் இந்த கர்த்தருடைய நாளிலே மறந்து விடக்கூடாது. தொடர்ந்து வேதாகமத்திலே இருந்து நம்ம பார்க்கும் பொழுது சபை என்பது ஒரு பொழுதுபோக்குக்கிறதான ஒரு இடம் அல்ல. என்ன இடம்? டான்ஸ் ஆடுகிற இடமோ அல்லது கிளப்போ அல்லது பாட்டு இதுவோ, இங்க லைட் எல்லாம் போட்டு இங்க ஜிகு ஜிகுன்னு காட்டுற இடம் அல்ல. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு அடிமைகளாகிய நாம் கடந்து வந்து என்ன செய்யணும் என்றால் பயபக்தியோடு கூட தொழுகை செய்ய வேண்டும். யாருக்கு? சர்வ வல்லமையுள்ளது. நம்ம நாய் அல்ல, நம்ம மிருகம் அல்ல, நம்ம ஊரும் பிராணி அல்ல, பறவைகள் அல்ல, நம்ம மரம் செடி கொடிகள் அல்ல. அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் மகிமைப்படுத்தாத பொழுது வலும் சர்ப்பமும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை துதிக்கிறது என்று வேதாகமத்தில் வாசம். நம்ம எல்லாம் வலு சர்ப்பமா? நீ ஒரு பாம்பு, நீ ஒரு காக்கா, நீ ஒரு எருமை அப்படின்னு சொன்னா நமக்கு கோபம் வரும் இல்லையா? இல்ல, நான் யாரு? 6 அறிவு அப்படின்ற 6 அறிவு உள்ளவங்க எங்கதான் இருக்கணும்? கர்த்தருடைய தொழுகையிலே நாம் இருக்க வேண்டும். அதை நாம் மறந்து விடக்கூடாது. இது உலக பிரகாரமான சபை அல்ல. யாருடைய சபை? இயேசு கிறிஸ்து தன்னுடைய தூய ரத்தத்தை சம்பாதித்த சபை. அப்ப மனவாட்டி எங்க இருக்கணும்? புருஷன்கிட்ட தான் இருக்கணும் இல்லையா? என் புருஷன் சரியில்லை, என்னுடைய மனைவி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லைன்னு சொல்லும் பொழுது அந்த ஆத்மீக புருஷனாகிய இயேசு கிறிஸ்து குற்றம் மற்றவர், குற்றம் இல்லாதவர். நம்முடைய பாவத்திற்காய், அக்கிரமத்திற்காய், மீறுதலுக்காய் அவர் என்ன செய்தார் என்றால் அவர் நமக்காக ஏற்படுத்தினது தான் என்னது? எவ்வளவு பெரிய பாக்கியம்! நிறங்களிலே இல்லையா? நாங்கள் நிறங்களிலே வித்தியாசம் உண்டு, படிப்பில் வித்தியாசம் உண்டு. அவங்க பெரிய ஆளுங்க, நாங்கள்லாம் அந்த இடத்துக்கெல்லாம் போக முடியாது. இல்லை, நம்ம இரு தரத்தாரையும் அவர் என்ன செய்தார் என்றால் நடுச்சுவரை தகர்த்து எதெல்லாம் பகையாக இருக்கிறதோ அதெல்லாம் உடைத்து நம்மளை ஒன்றாக கூட வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அப்பேற்பட்ட இடமாகி இந்த இடம், அப்பேற்பட்ட இடமாகிய இடத்துக்கு மதிப்பல்ல. நாம் ஒன்றாய் கூடுகிறோமே, இந்த கூடுகிற இந்த இடத்திலே நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார் என்பது சந்தேகமில்லை. நம்முடைய தேவைகள் என்ன செய்கிறாரு? வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருவாங்க இல்லையா? உங்களுக்கு வேலைக்கு போறீங்க, எவ்வளவு கொடுத்துருவாங்க? நீங்க படிக்கணும்னு போறீங்க, உங்களுக்கு முதல் மதிப்பெண் கிடைக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் தேவனுக்காய் நீங்கள் கடந்து வரும் பொழுது அவர்
செயல்படுத்த வல்லவர் என்பதை நாம் இந்த கர்த்தருடைய நாளில் மறந்து விடக்கூடாது. தொடர்ந்து ஆரம்ப காலங்களிலே என்ன செய்தார்கள் என்றால், ஆரம்ப காலத்தில் இந்த இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் நம்முடைய இந்திய தேசத்திற்கு சுவிசேஷங்கள் சத்தியங்கள் கடந்து வருவதற்கு முன்பதாக ஆர்சி எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆர்சி ரோமன் கத்தோலிக்காரங்க மற்றும் இருக்கக்கூடிய சில சபையார், சில ஸ்தாபனங்கள், சில சர்ச்செல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உணவு கொடுத்துருக்குறாங்க, உடைகள் கொடுத்துருக்குறாங்க, தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது அவங்க என்ன பண்ணாங்கன்னா மருத்துவமனை கட்டி இருக்கிறாங்க, பள்ளிக்கூடத்தை கட்டி இருக்கிறாங்க, அனாதை ஆசிரமெல்லாம் கட்டி இருக்கிறாங்க. இது ஏதாவது நிவர்த்தி ஆகுமா அப்படின்னா இல்ல. அவங்க எதை கொடுக்கவில்லை? சுவிசேஷத்தை கொடுக்கவில்லை, சத்தியத்தை கொடுக்கவில்லை. சத்தியத்தை கொடுக்க வேண்டும். இந்த இடம் எப்பேற்பட்ட ஒரு இடம் என்றால், இன்றைக்கு அநேக இடங்கள் இருக்கிறது, அநேக தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு அவங்க ரேஷன் கொடுத்தாங்க, ரேஷன்னா எனக்கு உணவு பொருள் கொடுத்தாங்க, அங்க போன பணம் கொடுத்தாங்க, அங்க போன சாப்பாடு கொடுக்குறாங்க. இல்ல, அதற்கு மேலாக இயேசு கிறிஸ்து நமக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்பதை நாம் இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் மறந்து விடக்கூடாது. நாம தொடர்ந்து வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திற்காக நாம் யாவருமே இந்த வேளையிலே நாம் அந்த முதல் வார்த்தைக்குள்ளாக கடந்து வருவோம். இன்றைக்கு அந்த வசனங்களை நாம் ஒப்பிட்டு பார்த்து அதனுடைய ஆழமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்று கடந்து செல்வோமாக. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் எங்கே போனார்கள்? எத்தனாம் மணி வேளை? 9ஆம் மணி வேளையிலே. அந்த வார்த்தை கவனிங்க. ஜெப வேளையாகிய. நம்முடைய ஜெபம் எப்போனா பண்ணிக்கலாம். டிவியில சீரியல் இருக்கு இல்லையா, டிவியில சினிமா பார்க்குறோம் இல்லையா, எந்த டைம் இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக போடுறாங்க இல்லையா, அப்போ போடும் பொழுது இல்லை அதை பார்த்து தான் ஆகணும், இந்த மேட்ச் நம்ம பார்த்தாகணும், இதை கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும்னு அதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த நேரத்தில் அதை பார்ப்போம், இந்த நேரத்தில் அதை போய் இந்த படத்தை பார்ப்போம். ஆனால் இந்த பேதரும் யோவானும் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே எங்க இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு சேவை மன்னிக்கவும், இயேசு கிறிஸ்துவுக்கு சேவை செய்வது மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியத்திற்கு உட்பட்டவராகிய அவர்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து உன்னதத்திற்கு கடந்து செல்லவிட்டார். இப்பொழுது பேதரும் யோவானும் தங்களை யாரும் காட்டுறாங்க. நம்மெல்லாம் யாரு? நம்முடைய தொழுகை எத்தனை மணிக்கு? நம்ம எத்தனை மணிக்கு வரணும்? 8 மணிக்கு வந்து மைக்கு முறுக்கிக்கிட்டு இருக்கணுமா? இல்லையா? யார் நடத்தக்கூடியது? சகோதரர்களா சகோதரிகளா? கிறிஸ்டின் சபையில் என்ன செய்யணும்? எவ்வளவு மெனக்கு எடுக்கணும்? அப்போ இதுக்கு முன்னாடி இவ்வளவு வேலைகள் இருக்கிறது, வந்து அப்படி போறது அல்ல. நம்ம ஒவ்வொருவரும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு காரியம். அந்த பேதுரும் யோவானும் எத்தனாம் மணி நேரத்தில் அவங்க போறாங்க? 9ஆம் மணி நேரம். அப்போ அந்த குவாலிட்டி, அந்த ஒழுக்கம், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ ஏன் ஒரு 10 மணிக்கு போனா என்ன பிரச்சனை? கல்யாணத்துக்குன்னு கேட்பாங்க. நீங்க பத்திரிக்கை கொடுத்தீங்கன்னா எந்த டைம்? 3 மணியா? 11 மணிக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்களோ? அப்படின்னா என்ன பண்ணாங்க? சாப்பிட்ற சமயம் 12 மணிக்கு நம்ம போவோம் அப்படின்னு இருப்பாங்க. என்ன பண்ணுவோம்? அது இந்துக்களாக இருந்தால் என்ன கேட்பாங்க? முகூர்த்த நேரம் எந்த நேரம்? ஒரு இந்து ஒரு விக்கிரகம், ஒரு கல் இருக்குது, அதுக்கு கூட டைம் 4 மணிக்கு அங்கே வந்து தீபாராதனை காட்டணும், அதுக்கு வந்து பூஜை போடணும்னா 4 மணிக்குன்னா அப்படின்னா எத்தனை மணிக்கு இருக்கணும்? வீட்டிலே 2 மணிக்கு, எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. சுட தண்ணிலாம் ஊற்றி குளிப்பாட்டி கொண்டு போகணும். 4 மணிக்கு அப்படியே தியானம் உட்காந்துருக்கணும், கிடைக்கிற சுண்டல் பொங்கலுக்கு. சரி, ஆனால் இந்த இடத்திலே 9ஆம் மணி நேரத்திலே ஜெப வேலையாகிய பேதுருவும் யோவானும் இப்போ சபைக்கு வருவதனால யாருக்கு ஆசீர்வாதம் நீங்க நினைக்கிறீங்க? நீங்களும் நானும் இங்க வந்திருக்கிறீங்க, நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். யாருக்கு ஆசீர்வாதம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையோட வந்திருக்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகளோட வந்திருக்கிறோம். நல்லா இருக்கணும். 7 மாசம் பார்த்தீங்க ஐயா, பாதுகாத்துட்டீங்க ஐயா, 8வது மாசம் நடத்துங்க ஐயா. இத்தனை பேர் உள்ள போயிட்டாங்க. அங்கே கேரளாலாம் மழை, நிறைய பேர் இறந்துருக்குறாங்க, எவ்வளோ இழப்பு, என்னென்னமோ நடக்குது. என் பிள்ளைங்களை பார்த்துங்க ஐயா, பிள்ளைங்களுக்கு அறிவு இல்லையா, பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு பயம் இருக்கட்டும் ஐயா, பக்தி இருக்கட்டும் ஐயான்னு சொல்லி
அவ்வளவு தேவைகளும் மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கணும் இல்லையா? அப்படிதான் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வர்றது. அநேக தேவைகளுக்காய், ஆவிக்குரிய தேவைகளுக்காய். இன்னைக்கு என்ன வசனம், என் வாழ்க்கையை நான் என்ன மாற்றி அமைக்கணும், நான் உன்னதத்துக்கு போகக்கூடிய வழி என்ன, அப்படி தேவைகளோடு கூட வரக்கூடிய தேவ பிள்ளைகளும் உண்டு. சரீர தேவைகளுக்கும் வருவ பிள்ளைகள் உண்டு, ஆவிக்குரிய தேவைகளுக்கும் உண்டு. இந்த பேதுரு யோவானும் எதுக்கு வந்திருப்பாங்க? அவங்களுக்காக வந்திருப்பாங்களா? அவர் சொல்லிட்டாரு, நான் வர வரைக்கும் இதை செய்யுங்கப்பா அப்படின்னு சொன்னாரு, அதுக்காகவா? அது கீழ்ப்படியணும் இல்லையா? அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யணும் இல்லையா? அப்போ அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? அப்போஸ்தலராகிய அந்த 2 பேரும், பேதுரும் யோவானும், ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே எங்கே போனார்கள்? வீட்டிலே படுத்து கொண்டிருந்தார்கள். ஜெப வேலை வந்துட்டா எந்த வேலை? எங்களுக்கு டைம் இப்ப இல்லை. யாராவது ஒதுக்கி இருக்கிறோமா? ஜெப நேரத்துக்குன்னு டைம் ஒதுக்கி இருக்கிறோமா? ஒதுக்க மாட்டோம். நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது. டைமா அதெல்லாம் போகும்போதே, நடந்து போயிட்டு இருக்கும் போதே ஜோப் பண்ணிக்கலாம், படுத்துக்கிட்டு இருக்கும் போதே ஜோப் பண்ணிக்கலாம், காலாட்டினே ஜோப் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கு அந்த பேதுரும் யோவானும், உங்களை தேவன் இந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார் என்று சொன்னால், உங்களை கொண்டு மாத்திரமல்ல, உங்களால் மற்றவர்களுக்கும் அது பெரிய ஆசீர்வாதம். அதை இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் மறந்து விடக்கூடாது. ஐயோ நான் வந்தேன், என்ன ஆசீர்வதிக்கணும் இல்லை, உங்களால உங்க பக்கத்துல இருக்கிறவங்களோ, எதிர்க்க இருக்கிறவங்களோ, பின்னாடி இருக்கிறவங்களோ, முன்னாடி இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கிறது என்றால் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதை நாம் இந்த நாளிலே மறந்து விடக்கூடாது. 2016 தான் நம்ம அலெக்ஸ் பிரதர், நான் இங்கே 11 மணிக்கு தொழுக, சகோதரர் நம்ம மெர்லின் சிஸ்டரை கூட்டிகிட்டு போகிறார். போய் அப்புறம் வண்டிங்க நிற்கிறது, பாஸ்டர் நினைக்கிறேன், பாஸ்டர் அப்படின்னாரு. அப்படி தான் அவரை பிடிச்சது நறுக்குன்னு. அப்படியே போய் என்ன பண்ண, வாங்க அப்படி ஒவ்வொரு நாளும் பேசி, அப்போ கிடைக்கிற வாய்ப்பு நான் மட்டும் இங்கே நிற்கிறது அல்ல. இங்கே பல பேர் அப்படி தான் நினைச்சிருக்கோம், நான் வந்தால் எனக்கு தாங்க ஆசீர்வாதம், எனக்கு தாங்க ஆசீர்வாதம். இல்லை, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஆட்டோவில் போயிட்டு இருந்தவர் இப்போ என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து நடத்துகிறாரு, ஜெபம் பண்ணுறாரு, வசனம் சொல்கிறாரு. இதெல்லாம் யாருடைய வேலை? இது என்னுடைய வேலை இல்லை, என்னுடைய வேலை சொல்லக்கூடிய வேலை. நம்மலாம் யாரு? போஸ்ட்மேன். நாம இங்க பெரிய டிகிரி படிச்சவங்களாம் இல்லை. நிறைய பேர் அதான் நினைச்சிருக்கோம், நான் பெரிய, எனக்கு இது, நான் எந்த இடம், நான் இந்த இடத்தை யாரும் விட்டு கொடுத்துட மாட்டேன், யாரும் பாட்டு பாடக்கூடாது, யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது, ஏன்னா ஒன் மேன் ஷோவா இது. பல பேர் அப்படி நினைச்சிருக்கோம். அவர் பாஸ்ட், அவருடைய காலில் தான் போயிடணும், அவர் ரெவரண்ட், அவர் வந்து போப்பு இல்லை. அப்படி நினைச்சா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இங்க நின்றுகிட்டு இருக்கணும். அப்படி நினைச்ச பிதாவாகிய தேவன் மட்டும்தான் நிற்கணும். இங்க ஒரு அப்போஸ்தலர்களுக்கோ சீஷர்களுக்கோ யாருக்கும் இந்த வாய்ப்பு இல்லை. நம்ம எல்லாம் யாரு? சகோதர சகோதரி, நாம் ஒன்றாய் சேர்ந்து பயணிக்க வேண்டும். அப்படி இங்க இருக்கிற நாம் ஒவ்வொருத்தரையும் சொல்ல முடியும், எப்படி எல்லாம் இங்க கொண்டு வந்தேன் அப்படின்பதை. நீங்கள் மாத்திரமில்ல, பிரதர் ஜோயல் பிரதர் எப்படி கொண்டு வந்தாங்க, பிராட்டியமா எப்படி கொண்டு வந்தாங்க. அப்ப நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்யக்கூடிய அந்த காரியத்திலே, இது யாருடைய சபை என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சபை. அதை நம்ம ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த இடத்துல நான் பெரிய ஆளு, நான் முன்னாடி வந்தேன், நான் பின்னாடி வந்தேன், இல்லை. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்போ இந்த அழைக்கப்பட்ட அழைப்பில் கடைசி வரைக்கும் உறுதியாய் நாம் இந்த சபையில் இருந்து என்ன செய்யணும், ஏன் என்ன வச்சிருக்கீங்க, அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதிக பயத்துடனே, அதிக கனத்துடனே நாம் செய்ய வேண்டும். 2ஆம் வசனத்துக்கு நம்ம போவோம். அங்கே என்ன நடக்குது பாருங்க. 2வது வசனத்துல, அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியை பிறந்த ஒரு மனுஷன் சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிகளிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலயத்து வாசல் அண்டையிலே வைப்பார்கள். 2வது வசனம் என்னது? ஃபர்ஸ்ட் வசனத்துல ஊழியக்காரங்க வராங்க. 2வது வசனத்துல வாசிக்கும் பொழுது ஒரு சப்பானி, தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்தே அவன் யார் தான்? சப்பானி தான். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம இயேசு கிறிஸ்துவை அறியாத பொழுது, சத்தியங்களை அறியாத பொழுது, சுவிசேஷங்களை அறியாத பொழுது, நாமெல்லாம் யாரு தான்? சப்பானி தான், ஆவிக்குரிய குருடர்கள் தான். நாமெல்லாம் யார் தான்? ஊமியர்கள் தான், இல்லையா? ஆனா அவருடைய மகத்துவம் அந்த 2வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அந்த சப்பானியை பிறந்தவனை எங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க? எங்க கொண்டு வந்து தூக்கிட்டு வந்து வச்சாங்க? உள்ளேயா வெளியா? ஏன் உள்ள கொண்டு வந்து என்ன பிரச்சனை?
ஒரு சப்பானி, ஒரு குருடன், அங்கே நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். தேவ ஆலயத்தில் அவனுடைய நீங்கள் பார்க்கும்போது 40 வயசு. எத்தனை வயசு? 40 வருஷமாக அவனுடைய வேலை என்ன வேலை தான்? பிச்சை கேட்குற வேலை. தேவனுடைய ஆலயத்திற்கு வெளியே இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோம். தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக வரும் பொழுது அவனுடைய வாழ்வு என்னமாய் மாறினது என்பதை, அதனால தான் ஒரு மனிதனுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு இடம் சபை என்பதை இந்த கர்த்தருடைய நாளில் மறந்துவிட வேண்டாம். அந்த 2வது வசனத்தில் அவன் சபைக்குள்ள வருகிற வரைக்கும், சத்தியத்தை கேட்காத வரைக்கும் அவன் வாழ்க்கை பிச்சைதான். நீங்க என்ன வேணா பண்ணிப்பார், கர்த்தருடைய தொழுகையில யாரும் வேணா இருக்கட்டும், அதை நான் ஆணிதரமாக சொல்லுவேன். சபையினுடைய காரியத்தில் ஈடுபடாதவர்கள், சபையினுடைய தொழுகையை வராதவர்கள் எல்லா நிலைமையும் கொஞ்சம் பாருங்க. 40 வருஷமா அவனுடைய வேலை என்ன வேலை? வா தாயே, நீ என்ன உன கேட்டுப்பார், என்ன கொடுப்பாங்க, உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதான் கொடுப்பாங்க. இங்கே ஜோபியில் 100 ரூபாய் இருந்தாலும் 1000 ரூபாய் இருந்தாலும் லட்சமே இருந்தாலும் அவனுக்கு போடக்கூடியது 1 ரூபாவா இல்லை 2 ரூபாய். இல்லைன்னா சில பேர் என்ன சொன்னாங்க, பாப்பா அந்த பக்கம் போ, வேற வேலையே இல்லை, சும்மா இங்கே வந்துடுறானு. ஒரு போக முடியுதா ஜபத்துக்கு? எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து பிச்சை கேட்டுக்கணும். ஆனால் அந்த 40 வருடமாக அப்போ தேவன் அதை பார்க்குறாரா இல்லையா? தேவன் அவனுடைய வாழ்க்கையே அவன் உள்ள கொண்டு போகலை. வெளியே கொண்டு வந்துட்டாங்க, ஏன் உள்ள கொண்டு போகல? நம்ம எத்தனை பேர் உள்ள கொண்டு வந்திருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை வருஷம் ஆச்சு கிறிஸ்துக்குள்ள வந்து? எத்தனை பேர் நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க? எத்தனை முறை சொல்லுகிறேன், எத்தனை முறை சொல்லி கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு இப்ப இந்த காதலை கேட்டு அப்படியே ரொம்ப வேதனையா இருக்கும். கொண்டு வந்துடணும். அடுத்த வாரம் பாருங்களேன், நண்டு கதை தான் அடிக்கடி சொல்லல. நான் நண்டு கதை தீர்மானம் எடுத்துட்டு பிறகு என்ன பண்ணும், நம்ம எல்லாம் மனுஷனை மாதிரி மிருகிற மாதிரி முன்னாடி தான் நடக்கணும், பின்னாடி அப்புறம் சைட்லேயே அப்படி நடந்து போகிறோம். இதே வாழ்க்கை தான். அவன் பெந்தகோஸ் எத்தனை ஆவிக்குரிய சபை அல்லாத துர் உபதேச துர் சத்தியத்திற்கெல்லாம் எங்க போயிட்டு இருக்கு? 1000 கணக்கில் போயிட்டு இருக்கு. ஆனால் இங்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அவர் ரத்தத்தை சிந்தினது எதற்காக? சத்தியத்தை எதுக்கு கேட்டீங்க? சுவிசேஷத்தை என்ன கேட்டீங்க? என்னன்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு 8வது மாசத்திலும் நம்முடைய வைராக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இதில் எத்தனை போட்டிகள், எத்தனை பொறாமைகள். இயேசு கிறிஸ்து சிலுவையை அறைந்தது எது? பொறாமையினால தான் சிலுவையை அறைஞ்சாங்க, அறியாமையினால தான் சிலுவையை அறைஞ்சாங்க, தங்களுடைய கோபத்தால தான் சிலுவையை அறைஞ்சாங்களா இல்லையா? இன்னைக்கு சபையில இருக்கிறதா? இன்றைக்கு சபையில் இருக்கிறதா? கோபங்கள் இருக்கிறதா? அறியாமைகள் இருக்கிறதா? பொறாமைகள் இருக்கிறதா? நியாயம் போகணும், நியாயம் செய்யணும்னு இருக்கிறதா? நீங்க செஞ்சு பாருங்களேன், உங்களுடைய தேவைகள் முழுமையா சந்திக்கப்படும். அதற்கு ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகள் அவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கு. அதனால தான் சொல்றேன், உங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு இடம் சபை. அது எந்த சபை? அதுக்காக நான் பக்கத்திலே இருக்குது, எதிர்க்கே இருக்குது இல்லை, கிறிஸ்துவின் சபை. எந்த சபை? நேற்று தினத்தில் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. சேட்பட்டில் இருந்து அவருடைய தகப்பனார் லாசர் அந்த ஐயா, அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பிள்ளைங்க இருப்பாங்க, பெண் பிள்ளைங்க ஆண் பிள்ளைங்க, பெரிய குடும்பம். அந்த ஐயாவுடைய வைராக்கியத்தினால அந்த குடும்பம் தான் அவ்வளோ பெரிய சபை. மகன், மருமகள், பேர பிள்ளைங்க, கல்யாணம் வச்சா கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் அப்படியே கூட்டிடும், கேதர் ஆகிடும், அப்படி இருக்கும். ஆனால் நேற்று தினத்தில் பேசும்பொழுது எப்படி இருக்கிறீங்க, వందనములు అయ్యగారు బాగున్నారు அப்படின்ட்டு தெலுங்குல அப்படி பேசிகிட்டே இருக்கு. நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன். சரி, குடியை ஏன் చేస్తున్నాడు, இது குடியை என்ன பண்ணுது, ரேஷ்மா என்ன பண்ணுது, குடியை வந்து அந்த இதுக்கு போயாச்சு. ரேஷ்மா வந்து என்ன ஆச்சு, அப்போ உங்கள் அப்பா என்ன சொல்லி கொடுத்தாரு, நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், அப்போ என்ன ஆயிடுச்சு, ஐயோ தப்பு, நான் எப்படியாவது ஐகார் నేను అక్కడ நான் చెప్తాడు ஐகார் அப்படி இப்படி நாங்கள் என்னை சமைச்சண்டி, என்னை மன்னிச்சிரண்டி. நான் என்கிட்ட இல்லை, நீங்கள் யார்கிட்ட தான் பேசணும்? தேவன்கிட்ட. பிள்ளைகளுக்கு எதை சொல்லித்தரணும்? இந்த பிள்ளைகள், இந்த ஆராதனையுடைய கருத்து பிள்ளைகள் என்னவென்று கேட்டால் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல, பிள்ளைகளுக்கே சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம்னா, கூட பிறந்த அக்காவுக்கோ, தங்கச்சிக்கோ, அண்ணனுக்கோ, தம்பிக்கோ, பெற்றோர்களுக்கோ யார் சத்தியம் தெரியவில்லையோ சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. ஒரு நாள் விட்டாலே, டீச்சர்லாம் இருக்கிறீங்களே தெரியும், ஒரு நாள் பாடத்தை அந்த மாணவன் கவனிக்கலைன்னா அவனுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும்.
சபை வார வாரம் தொழுகை விட்டுட்டனா ஆசீர்வாதம் கிடைக்குமா? உன் தேவைகள் பூர்த்தி செய்யுமா? யாரை நாம இங்க ஏமாற்றி கொண்டிருக்கிறோம்? அவர் ஏமாற்றுக்காரரா? நீங்கள் எதினாலே என்னை வஞ்சித்தீர்கள். என்னன்னா வஞ்சிக்கிறீங்களா? அப்ப வஞ்சிக்கிற இடம் காணிக்கையில வஞ்சிக்கிறது. வஞ்சித்து கொண்டிருக்கிறோம், ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நமக்கு அப்படி பழகிடுச்சா? நம்ம யார் ஃபர்ஸ்ட்? நம்ம எந்த தாய் தகப்பனுக்கு, நம்முடைய தாய் தகப்பன் சரியில்லைனாலும் கூட, ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் எவ்வளவு மகிமையானவர், அவருக்கு நாம் எவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டும். அப்போ அந்த முதல் வசனத்திலே அந்த பேதுரும் யோவானும் உள்ளே வராங்க. 2வது வசனத்திலே அந்த சப்பானியுடைய வாழ்க்கை பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அதான் கேட்டலையா, ஏன் அவன் உள்ள கொண்டு வந்திருக்கலாமே, கொஞ்சம் தானே உள்ள இவ்வளவுதானா வீட்டில இருந்து தினமும் பிச்சை வாங்கி அந்த பணத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிற அவனுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது அந்த குடும்பமும் அவனுடைய சொந்த பந்தமும் அப்படியே தூக்கி உள்ள வந்து அந்த ஒரு தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கலாமே. ஏன் கொண்டு வரக்கூடாது? ஏன் கொண்டு வரக்கூடாது? வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது 17 அதனுடைய 18வது வசனம். லேவியராகமம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, உடம்புல ஏதாவது ஒரு அங்குவினம் இருந்தால், ஏதாவது ஒரு குறை இருந்தால் அவன் எங்கே வரக்கூடாது? தேவனுடைய ஆலயத்துக்குள் வரக்கூடாது. நீ ஆரோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள் அங்குவினம் உள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது. கால் ஒடிந்தவனானாலும், மன்னிக்கவும் 18வது வசனம், அங்குவினம் உள்ள ஒருவனும் அணுகலாகாது. குருடனானாலும் சப்பானியானாலும் குறுகின அல்லது நீண்ட அவியங்கள் உள்ளவனானாலும் கால் ஒடிந்தவனானாலும் கை ஒடிந்தவனானாலும் கூணனானாலும் குள்ளனானாலும் பூவிழுந்த கண்ணனானாலும் சொறியானாலும் அசுர் உள்ளவனானாலும் விதை நசிங்கனானாலும் அணுகலாகாது. ஆசாரனாகிய ஆரோனின் சந்ததியாரில் அங்கவினம் உள்ள ஒருவன் கர்த்தரின் தகன பலியை செலுத்தவும் அவன் கிடையாது. இந்த லிஸ்ட்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படின்னு கொஞ்சம் நமக்கு ஏதாவது சொல்லியிருந்தா நம்ம உள்ள வரத்துக்கு கொஞ்சம் தகுதியா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் சிலுவை ஏன் சுமந்தாரு? இந்த பந்தியில அப்படியே டபக்குன்னு வந்து வாயில போட்டுக்கிட்டோம், அவ்வளோப்பா குடிச்சிருச்சுப்பா. இன்னும் பந்தியில பல பேர் பங்கு பெறாமல் இருக்கும், ஞானசனத்துக்கு தனி ஒப்பு கொடுக்காம இருக்கிறோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த தேவைகளெல்லாம் நம்மளாம் அம்பானி ஆக்கிடுவார், அதானி ஆக்கிடுவார். இல்ல, எப்படி நம்ம இங்க வாழ்க்கை அல்ல, என்னைக்கெல்லாம் நம்ம மறிக்க தான் போறோம், ஆனா அங்க போகணும் இல்லையா? அப்போ இது எவ்வளவு மிக முக்கியம். இதுக்கு நம்ம எவ்வளவு ஒப்பு கொடுக்கணும். வயசாகல, சின்ன பிள்ளைங்க வேண்டாம், இல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும். அங்கு அந்த நியாய பிரமாணத்தை அவர் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் சாபமானார். அதனாலதான் இப்ப அந்த சப்பானி வெளியே உட்கார்ந்துருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நியாய பிரமாணம் என்ன சொல்லி இருக்கிறது, நான் உள்ள போகக்கூடாது, நான் தகன பலியும் நான் என்னால் செலுத்த முடியாது, இந்த பந்தி இருக்குது அப்பமும் அதையும் நான் சாப்பிட்றதுக்கு யாரும் இல்லை, தகுதி இல்லை, நான் யாரா பிறந்திருக்கிறேன்? சப்பானியா பிறந்திருக்கிறேன். எத்தனை வருஷமா சப்பானி? 40 வருஷமா தாய் வயிற்றிலிருந்து சப்பானி. அவனுடைய வேதனை, அவனுடைய அழுகை, அவனுடைய கண்ணீர், அவனுடைய பாரம் நீங்க யாராவது புரிஞ்சிருக்கிறீங்களா? நமக்குலாம் இப்போ என்டர்டைன்மெண்ட் நிறைய ஆயிடுச்சு, இன்டர்நெட்லாம் நிறைய ஆயிடுச்சு, தூங்குறதுக்கோ பேசுறதுக்கோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சாச்சு. தேவனோடு கூட பேசுறதுதான் குறைவு தான். நமக்கு தான் ஏதாவது பஞ்சாயத்திலே இருக்கணும் இல்லையா? ஏன்னா இப்போ அப்படிதானே நிறைய இந்த சீரியல் மோகங்கள்லாம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாது. இதிலே நாம் வளர வேண்டும், இதில் வளர வேண்டும். இதிலே வளர்ந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதங்கள் பெறும். அந்த 2வது வசனத்துல அங்கு இந்த சப்பானி ஏன் உள்ள கொண்டு போகலன்னா, நியாய பிரமாணத்தை அனுசரிக்கிறவங்க எங்க கொண்டு வரக்கூடாது? சபைக்குள்ளே கொண்டு, தேவனுடைய ஆலயம். அதனாலதான் அது கட்டிடம். இன்னைக்கு நாம யாரு? சபை. நாம தான் சபை. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். உங்ககிட்ட நண்பர்கள் இருக்கிறாங்க, உங்ககிட்ட சொந்த பந்தங்கள் இருக்குது. இன்னும் நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்த முடியாத எத்தனை சப்பானிகளை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நல்லா இருக்கல கேட்கவும். இன்னைக்கு இப்போ ஆராதனை முடிச்ச உடனே கிளம்பிடுவேன். எங்க கிளம்பிடுவேன்? கறி வாங்கவா,
பிரியாணி வாங்குவா? எங்க கிளம்புவ நீனு? டாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு நிப்பியா? பக்கத்து வீட்டு சொல்ல முடியுதா? எதிர் வீட்டுக்கு சொல்ல முடியுதா? நம்ம பஞ்சாயத்து பெருசா இருக்குது. நம்முடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படும்? நம்முடைய தேவைகள் ஏன் சந்திக்கப்படாமல் இருக்கிறது? புரியுதா இல்லையா? புரியுறதே இல்லை, புரியாது. நம்முடைய தேவைகள் ஏன் சந்திக்கப்படாமல் இருக்குது என்றால் சபையினுடைய காரியத்திலே நாம் இன்னும் யாராக இருக்கிறோம்? இப்ப 3வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, வாசிங்களே 3வது வசனம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்திலே தேவாலயத்திலே என்ன கேட்டான்? ஊழியக்காரரை பார்த்து என்ன கேட்டான் என்றால் பிச்சை கேட்டான். நாமெல்லாம் யாரு சொன்ன? நம்ம அனைவரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள். நம்மளை பார்த்து என்ன கேட்பாங்க? பணம் இருக்கா? ஏதாவது நகை வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? தலையை சொரியுமா? நான் வீடு கட்டிட்டியா? நான் பிள்ளைங்களாம் வளர்ந்துருக்காங்களா? ஏதாவது படிச்சிருக்கிறாங்களா? இன்னும் அப்படியே தான் இருக்கிறீங்களா? அது என்னத்தை சொல்கிறது? இன்னும் சொல்கிறதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? இந்த ஜெப ஆலயத்திலே, இந்த தேவனுடைய ஆலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு என்ன கேட்டான் என்றால், உங்களை கேட்டால் நீங்க என்ன சொல்லி தரணும்? உங்ககிட்ட யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? நம்ம கிட்ட பணம் கேட்டா என்ன சொல்லணும்? அது கொடுக்கணும் தான் ஆசை, உங்களுக்கு செய்யணும் தான் ஆசை. ஆனா இப்ப என்ன இல்லையா? உங்ககிட்ட என்ன இருக்கிறது? நீங்க எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும், நீங்க எவ்வளவுதான் பொருள் கொடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க? கொடுத்தான், கேட்டேன், ஏதாவது கொடுத்தானா, கொஞ்சம் போல கொடுத்தானா சொல்லுவாங்க? எனக்கு கொஞ்சம் போல கொடுத்தாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்களா? சரி, அவருடைய கஷ்டம் என்னவோ, அவருடைய காரியங்கள் என்னவோ, அவர் என்ன பிளான் வச்சிருக்கிறாரோ, சரி அதுல இருந்து நம்ம கேட்டோம். கொடுக்கலன்னா என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஒரு வார்த்தை. கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஒரு வார்த்தை. ஆனா நம்ம கிட்ட ஒண்ணு இருக்குது, அதுதான் பல பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. அந்த ஒண்ணு என்னவென்றால் 4வது வசனம், பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை என்ன செய்து பாரு. கேட்டது என்னது? பிச்சை. இவர் என்ன சொல்றாரு? பேதுரும் யோவானும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா அப்படியே இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்களை நோக்கிப்பான் அப்படின்னா, அம்மா தாயே உடனே வராங்கன்னு நினைச்சுக்கல. நம்ம சொல்றோம் என்னை நோக்கிப்பா அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? நோக்கிப்பா, உன்னை பார்த்துதான் ஏன் கேட்கிறேன், இவ்வளவு நேரம் எவ்வளோயா பார்க்கறது, ஏதாவது கொஞ்சம் போடியா அப்படின்னு இல்லையா? ஆனா இங்க அடுத்த வார்த்தை தான் மிக முக்கியம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும்? பணம் கொடுப்பாங்களா? வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, பிள்ளை படிப்புக்கு, கல்யாணத்துக்கு, இல்லை ஏதாவது ஒரு மரணத்துக்கு பெட்டி எடுக்கணும், மாலை போடணும், பெட்ரோல் போடணும், அது செலவு, இந்த செலவு, எவ்வளோ இருக்குது. ஆனால் உங்ககிட்ட என்ன இருக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துடைய நாமம். அந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் என்றால், கண் பார்வை இல்லைனா கண் பார்வை தராரு, வாய் பேச முடியலனா வாய் பேச வைக்கிறாரு. பெரும்பாடு உள்ள ஒரு 12 வருஷமா அந்த அம்மா ரொம்ப பாடுகள். அந்த அம்மாவை குணமாக்குறாரு. 18 வருஷமா இருக்கக்கூடியவனை குணமாக்குறாரு. 38 வருஷம் உள்ளவனை குணமாக்குறாரு. 40 வருஷமானாலும் 50 வருஷமானாலும் 100 வருஷமே ஆனாலும் குணமாக்கக்கூடிய வல்லமை ஒன்று என்று சொன்னால் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம். அந்த நாமத்தை நம்ம எங்க பயன்படுத்தணும்? நாமம் சொன்னா இந்த நாமம் இல்லை, என்னது போட்டனையா எனக்கு ஒரு பெரிய நாமத்தை அப்படின்ற அந்த நாமம் இல்லை. நாமம் சொன்னா அதிகாரம், நாமம் சொன்னா பெயர். 2 காரியங்கள், ஒன்று நேம், இன்னொன்று அத்தாரிட்டி. அதை நாம் பயன்படுத்த வேண்டும். எந்த நாமத்தை பயன்படுத்த வேண்டும்? அவங்க கொடுத்திருக்கலாம். அவனுடைய தினமும் அவனுடைய வாழ்க்கை என்னதுதான். இப்ப பேதுரு யோவான் கையில நீ வெறுங்கையோடு கூட எங்க வரக்கூடாது? கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வரக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னும் போது பேதுரு யோவானும் கையில என்னதான் கொண்டு போயிருப்பாங்க? காணிக்கை தான் கொண்டு போயிருப்பாங்க. கையில கொஞ்சம் வச்சிருந்திருப்பாங்க. சரி, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கறது என்ன பிரச்சனை? சரி கேட்டா இந்தாங்க ஐயா
அப்ப என்னை நோக்கி பாருன்னா எங்க கிட்ட ஒண்ணு இருக்கிறது, அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். அந்த நாமத்தை அவன் விசுவாசித்தான், அந்த நாமத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தான், அந்த சுவிசேஷத்திற்கு, அந்த சத்தியத்திற்கு அவன் கீழ்ப்படிந்ததனாலே இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. இதுவரைக்கும் அந்த 40 வருஷமா அவனுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை? பிச்சை. நீ கொடுக்கறியா? நீ கொடுங்கல, எங்கேயாவது வட்டிக்காவது கொடுங்கல கேட்கிறோம் இல்லையா? எங்கேயாவது அது கூட, நகைய கூட, மாத்தி கூட. என்னதுதான்? நீங்க யார்கிட்ட கேட்கணும்? பிதாவாகிய தேவன் கிட்ட கேட்கணும். பிதாவாகிய தேவன் என்ன பார்த்து கொண்டிருக்கிறார்? அந்த சப்பானி மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்ம எத்தனையோ சப்பானிகள், நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கு வரும் என்பதாக எத்தனையோ சப்பானியா இருந்திருப்போம். இந்த பிச்சை நிலைமை அவனுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. நிறைய பேர் போறவங்க 40 வருஷமா அந்த இடத்துல இருக்கிறவங்க, எத்தனை குழந்தைங்க வளர்ந்துருப்பாங்க, எத்தனை பெரியவங்க இறந்து போயிருப்பாங்க. அவனுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு பிச்சை கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் அவனுடைய வாழ்க்கையை மாற்றினதா? பாம்பே நினைக்கிறேன், மும்பையில தான் பிச்சை எடுக்கிறவங்க என்ன வச்சிருக்கிறாங்களா, ஃப்ளாட்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேப்பர்லாம் போட்டிருந்தாங்க. சரி, நம்ம அந்த நிலைமையை தேவன் நம்மளை விடுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நீதிமான் அப்பத்துக்கு இறந்து பிரிவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட எல்லா சகல ஆசீர்வாதத்தை தருகிற நம்முடைய தேவன், அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற தேவன் நம்ம கிட்ட இருக்கிறார். இப்போ இதுவரைக்கும் அவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த வாழ்வு நொடி பொழுதுல மாறுது. சரி, இந்த இயேசுவின் நாமத்துல என்ன இருக்குது? இந்த இயேசுவின் நாமத்தால என்ன இருக்குது? நம்ம எல்லாம் யாருடைய பெயர்ல தான் கூடியிருக்கிறோம்? இயேசுவின் பெயரால் கூடியிருக்கிறோம். நம்ம என்ன பெயரு? கிறிஸ்துவின் சபையில நம்ம கூடியிருக்கிறோம். அப்ப நிறைய பேர் போறாங்க, அதுக்குன்னு ஒரு பெயர் இருக்குது இல்லையா? அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆனா என் புருஷன் பேர் என்னதுதான்? இயேசு கிறிஸ்து தான். அந்த புருஷன் பேரை சொல்றதுக்கும், அந்த புருஷன் சொன்ன வார்த்தையை நான் இதுவரைக்கும் கடைபிடித்து நடப்பதற்கும் தேவன் இப்பேற்பட்ட ஒரு இடத்தை எனக்கு வைத்திருக்கிறார். அங்கு அந்த பேதுரும் யோவானும் செய்த அடுத்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவனை வலது கையினாலே அவனை பிடித்து, என்ன பிடித்து? வலது கையினாலே பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் என்ன செய்ததென்றால் பலன் கொண்டது. அவருடைய வாழ்க்கை ஒரு பிச்சை எடுத்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், கடகடன்னு சொல்லிட்டு போறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே ஒரு குருடன் எரிகோ பட்டணத்துக்கு வெளியே 46வது வசனத்திலிருந்து அவன் என்ன கேட்டுக்கொண்டிருந்தான் என்றால் பிச்சை கேட்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் பெக்கர் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில். பெக்கர் அப்படின்னா பிச்சைக்காரன். அந்த பிச்சைக்காரனையும், அந்த குருடனாகி பிச்சைக்காரன், சப்பானியாகி பிச்சைக்காரன், ஊமையான பிச்சைக்காரன், இப்படி வேதாகமத்திலே பல இடங்களில் இருக்கிறது. நம்முடைய சவுல் இருக்காரு, சவுல் உடைய மகனாகி யோனாத்தானுடைய மகன் அவனுடைய பாருங்க, தன்னுடைய தாத்தா செய்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால அந்த சந்ததி என்னவாய் அமைகிறது. அதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். கை உடஞ்சிடுச்சா, கால் உடஞ்சிடுச்சா, இதெல்லாம் அங்கே நியாயப்பிரமாணத்தில் வரக்கூடாது. ஆனால் இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை. இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. புதிய ஏற்பாடு என்ன செய்யக்கூடாது? இதெல்லாம் சாபத்தையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறாரு? நமக்கு மாற்றி நம்ம எல்லாருமே இந்த இடத்திலே பாட வைக்க, செபிக்க வைக்க, துதிக்க வைக்க, மகிமைப்படுத்த வைக்க, வசனங்களை கேட்க வைக்க இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார் சொன்னால், இன்னும் அவரால் செய்யக்கூடிய மகிமையான காரியங்கள் ஏராளம் உண்டு என்பதை நாம் இந்த நாளிலே மறந்துவிடக்கூடாது. அந்த இயேசுவின் நாமத்தினாலே அப்படி என்ன இருக்கிறது? அந்த இயேசுவின் நாமத்தினால இருக்கக்கூடிய சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 47வது வசனத்திலே, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது அப்படின்னு அங்க கமா போடல, அங்க ஒரு புள்ளி ஸ்டாப் வைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா வேண்டியதுன்னு என்ன அர்த்தம்? இது எனக்கு வேணும், இந்த பொருள் எனக்கு வேணும், இதை வாங்கி தான் அவன் அடம்பிடிக்கணும் இல்லையா? அப்ப ஒவ்வொருவருக்கும் என்ன தேவைண்டா? மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும்
வேண்டியது. இதை என்ன செய்யணும்? நீங்க எல்லாருமே பிரசங்கம் பண்ணணும். என்ன பண்ணணுமா? அந்த இயேசுவின் நாமத்தினாலே பிரசங்கம் பண்ணணும். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பிரசங்கம் பண்ணணும். மனம் திரும்ப. உங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியலையா? ஊழியக்காரர்கள் இருக்காங்க, சகோதரர்கள் இருக்காங்க, ஐயா பிரசங்கம் பண்ணுங்க. இவங்களுக்கு பாவ மன்னிப்பு வேண்டும், இவங்களுக்கு மனம் திரும்புதல் வேண்டும், இவங்களுடைய சப்பானி நிலைமைகள் மாற வேண்டும். என்ன எப்படி எல்லாவற்றையும் மாற்றினாரோ இவர்களும் மேன்மை அடைய வேண்டும். சில பேருடைய என்ன தெரியுமா? அநேகருடைய எண்ணம், அவனுக்கு இதை சொல்லி கொடுத்துட்டா அவன் பெரிய ஆளாக. இது யாருடைய எண்ணம்? புரியுதா? புரியுறதே இல்லை. அவனுக்கு சத்தியத்தை சொன்னா, ஏன்னா நமக்கே தெரியல, அவனுக்கு சத்தியத்தை சொன்னா அவன் யாராயிடுவான்? வளர்ந்துருவான். அவன் எப்படி இருக்கணும்? யார் இது சொல்லுவாங்க? உலகத்தான் சொல்லுவான். பார்த்து வேலைக்கு போற, யாரையும் கூப்பிட்றாத, நீ வேலைக்கு போற, யாரையும் கூப்பிடாத, பார்த்து நடந்துக்கோ, சூதானமாக நடந்துக்கோ, சரியா? நீ போய் இன்னும் உங்களை மாட்டி விட்டுற போறாங்க, இப்படி சொல்லிக் கொடு. ஆனால் வேதாகம் என்ன சொல்லுகிறது? மனம் திரும்பவும் பாவ மன்னிப்பை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பிரசங்கிக்கவும் வேண்டியது என்று சொல்லப்பட்டது. இது எனக்கு வேணும். நிச்சயமா நான் சொல்லணும். நிச்சயமா என் ரத்தத்தில் ஊர்னது. எங்கே போனாலும் நான் அதை சொல்லுவேன். நீங்கள் அதை சொல்லுவீங்களா? நீங்கள் அதை செய்வீங்களா? எனக்கு சும்மா இருக்க முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன செய்யணும்? எனக்கு சத்தியத்தை சொல்லி ஆகணும். காரணம் என்னது? ஏன்னா அவர் இந்த உயிர் கொடுக்கலன்னா 8வது மாசம் 2ஆம் தேதி கர்த்தருடைய நல்லா நிற்க மாட்டேன். உனக்கு எது உயிர் கொடுத்தாரு? எதுக்கு உயிர் கொடுத்திருக்கிறாரு? ஏன் உயிர் கொடுத்திருக்கிறாரு? உங்களுடைய தேவைகளை சந்திப்பது உங்களுடைய மாமிச தேவைகள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய தேவை. அதை சொல்லி கொடுத்தவாக வேண்டும். அவனுக்கு இதை சொல்லி கொடுத்தா அவன் பெரிய ஆளாகி விடுவான் என்று சொல்லக்கூடிய இடத்திலே நாம் இருக்கக்கூடாது. எல்லாருமே வளர வேண்டும். என்ன செய்யணும்? எல்லாருமே வளரும். அதனாலதான் நம்முடைய பிரதர் எடிச்சோய் பிரதர் கன்னியாகுளம் கிறிஸ்டின் சபையின் மூலமா இந்த இடத்துல 6 நபர்கள் படித்தாங்க. இந்த 6 நபரும் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகள் இன்னும் போதிச்சுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் இங்கேருந்து தொடங்கணும். அதில் வராதவங்க இன்னைக்கு வரைக்கும் போதிக்க முடியும்னு நினச்சிங்க. அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது ஏற்படுத்திங்க. நீங்கள்லாம் ரொம்ப வல்லமையாக பிரசங்கம் பண்ணுவீங்க. ஆனால் அது வாய்ப்பு 2வது பேட்ச். இப்போ 5வது பேட்ச் வரைக்கும் நம்ம போயிருக்கோம். நம்முடைய கன்னியாகுளம் கிறிஸ்டின் சபையிலிருந்து நம்ம எத்தனை ஊழியக்காரர்கள் நம்ம உருவாக்கியிருக்கோம் உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய யூடியூப் வழியாக எத்தனை பிரசங்கங்கள் போய்கொண்டிருக்கு தெரியுமா? தினச்சரி செய்தின்னு சொல்லி பெண்டன் பக்கம் ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்காரு, ஜபம் சொல்லி ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்காரு, பாட்டு சொல்லி நான் ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்கேன், தினமும் வசனம் சொல்லி அலெக்சாண்டர் போட்டு. எத்தனை பேர் பார்க்குறோம்? பார்க்கறதுக்கு டைமே இல்லை. அந்த பக்கம் போய் குரூப்பில் போய் என் குடும்ப குரூப்னு சொல்லி போய் பார்க்கறதுக்கு என்ன இல்லை? ஆளே இல்லை. ஆனால் வேற என்ன பார்க்க முடியுது நம்மளால? எல்லாமே பார்க்க முடியும். காரணம் என்ன? என் குடும்பத்தில் என்ன நடக்குது, என் குடும்பத்தினுடைய சத்தியத்தில் நான் என்ன வளரணும், என் குடும்பத்தில் இருக்கிற எத்தனை பிள்ளைகள் தேவைகளுக்கு நான் பார்க்குறேனே. யாரெல்லாம் பார்க்குறீங்க, யாரெல்லாம் பார்க்கல, நான் பார்க்க முடியும், பிரதர் பார்க்க முடியும் இல்லையா? மற்ற நம்முடைய சகோதரர்களும் பார்க்க முடியும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம். என் குடும்பத்தில் அந்த வசனம் போட்டுருக்காங்க, இன்னைக்கு எனக்கு தேவை. அதை நம்ம படிக்கிறோமா, தியானிக்கிறோமா, அதை உட்கொள்கிறோமா? அந்த தினசரி எதுக்கு போடணும்? அவருக்கு நான் டைம் இல்லையா? அந்த தம்பிக்கு, பெண்டான் தம்பிக்கு, இல்லை பிரதர் ஜோயல் பிரதருக்கு டைம் இல்லையா? எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாமே. இல்லை, இது நம்ம மீது விழுந்த கடமை. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எப்படி இருக்கிறது? ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு இருக்குது. ரொம்ப அழகா இருக்கு. நீங்க போய் சத்தியத்தை சொல்லுங்க, சுவிசேஷத்தை போய் சொல்லுங்க. நீங்கள் உலகமெங்கும் போய் என்ன பண்ணுங்க? உலகமெங்கும் போங்க. என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? சொல்லுங்க. எங்க போனாலும் சொல்லணும். தாங்க சபை. இந்த சபையிலிருந்து நான் அதை கத்துக்கிட்டேன். என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தது, நான் ஜெபித்து, நான் மகிமைப்படுத்தினது, நான் ஊழியம் செய்தது எல்லாமே என்னுடைய கிறிஸ்துவின் சபை. இந்த இடத்துல தான் என்னை உயர்த்துகிறாரு. அவர் ஒரு நாளும் என்னை யாரா வச்சதில்லை, தரித்திரதா வச்சதில்லை. அது நான் மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பங்கள், என்னுடைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட வைராக்கி. சோறே இல்லைனாலும் பரவாயில்ல, தண்ணீரே இல்லைனாலும் பரவாயில்ல, அது நம்மளால செய்ய முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே வந்தாலும், அப்போஸ்தலனாகிய பவுல் நிர்வாணமாக இருந்தாலும் சரி, பட்டினியில் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் அன்பை நம்மை விட்டு
பிரிக்க முடியுமா? அது ஏதாவது வரும், அப்படிப்பட்ட சூழ்நிலாம் வரும். ரோமர்ல சொல்றார் இல்லையா, அப்படிப்பட்ட சூழ்நிலாம் வரும்பொழுது அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை நம்மளை என்ன செய்ய வேண்டும் என்றால் நெருக்கி ஏவ வேண்டும். அவர் செஞ்ச தியாகத்துக்கு, ஏன்னா நான் இதை எடுத்தன நான் பிழைச்சிருக்கிறேன்ற, நான் பாவம் மன்னிப்புக்குள்ளாகவும் மனம் திரும்புதலுக்குள்ளாக வரும் பொழுது என்னுடைய வாழ்வை அவர் மாற்றுகிறார். இது வேண்டியது அப்படின்ற. சரி, அந்த நாமத்தில் வேற என்ன இருக்கிறது? இன்னும் ஒரு 4 வார்த்தைகளை சொல்லி நான் நிறைவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 13, 14 ஆகிய வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது, என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அவர் என்ன பண்ணுவாராம்? செய்வதாக சொல்லிட்டார். ஏன் நாமப்பா, ஏன் நாமத்தால நீ கேளு, உங்களுக்கு ஒரு காரியம் சக்சஸ் ஆகலையா? முந்தா நேற்று எனக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் நடந்தது. எனக்கு இந்த பிசிசின்னு சொல்லுவாங்க, போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், அது எனக்கு கிடைக்கணும். அது கிடைச்சாதான் அடுத்தது எனக்கு விஎஃப்எஸ் போகும், விசாவுக்கு அப்போ தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் எனக்கு மெடிக்கல் செக். இந்த பிசிசி போகும் பொழுது அதுக்கு சில ஆவணங்கள் கொடுக்கணும். பாஸ்போர்ட் கொடுக்கணும், ஆதார் கொடுக்கணும், அதில் ரேஷன் கார்டு கொடுக்கணும். எனக்கு இங்கே தான் அட்ரஸ் இருந்தது, ரேஷன் கார்டு இப்போ எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. அதை என்னைக்கு கொடுக்கணும்? நான் முந்தா நேற்று கொடுத்து ஆகணும். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியும். என்னுடைய நண்பர், ஒரு சொந்தக்காரர் சுஜின்னு ஒருத்தர், அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் டியூட்டியில் இருந்தால் நான் இப்போ கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி அவர் நான் எப்பவுமே 2-3 ஜோயின் பேர்கிட்ட தான் கற்றுக்கிட்டது. எப்பவும் ஒரு ஆப்ஷன் இருக்க மாட்டேன், 2-3 ஆப்ஷன் இருப்பேன். உடனே இன்னொரு சகோதரிகிட்ட கேட்டேன். அந்த சகோதரிகிட்ட கேட்ட உடனே எஸ்பி ஆஃபீஸில் தெரிஞ்ச ஒரு அதிகாரி, அவர் பேரை கொண்ட வடச்சேரியில் இன்னொரு அதிகாரி, அதை தயவு பண்ணி நான் ஒரிஜினலே காட்டாமல் ஜெராக்ஸ் வரைக்கும் காட்டி அந்த பிசிசி என்ன செய்தார்? தேவன் அவ்வளோ பெரிய, அப்படி அதுக்கு முந்தின நாள் அவ்வளோ ஒரு பாரதி. இங்கே கீழே சகோதரிகள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் மேலே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் செய்வார். ஆனாலும் நான் என்ன பண்ணணும்? குருடனை பார்த்து கேட்குறார் இயேசு கிறிஸ்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த குருடனை பார்த்து கேட்கும்போது அந்த குருடன் என்ன சொன்னான்? எனக்கு அவன் என்ன கேட்டானோ இந்த வாயிலிருந்து எதிர்பார்க்குறார். அப்போ எனக்கு என் பரமபிதா கேட்காததை எவ்வளோ செய்கிறார், ஆனால் என் வாயிலிருந்து கேட்கணும். அப்போ நம்முடைய தேவைகளை அவர் என்ன செய்கிறார் என்றால் பூர்த்தி செய்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் என்ன செய்கிறார்? நிறைய விஷயங்களை செய்கிறார் நம்முடைய வாழ்விலே. எத்தனை பேர் அது தேவனுடைய சமூகத்துக்கு நேராக அர்ப்பணித்து நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம்? அதில் நம்ம பல பேர் சப்பானியாக எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை நீங்கள் இந்த கர்த்தருடைய நாளிலே சோதித்து பாருங்கள். 3ஆவதாக நாம் பார்க்கும் பொழுது, என்னுடைய நாமத்தினால் எதை கேட்டால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்திலே, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கவும், விசுவாசித்த நீங்கள் என்ன அடைய வேண்டும்? நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அந்த நாமத்தில் என்ன இருக்கிறது? அந்த நாமத்தில் என்ன இருக்கிறது? பாவ மன்னிப்பு இருக்கிறது. அந்த நாமத்திலே மனம் திரும்புதல் இருக்கிறது. அந்த நாமத்தில் என்ன இருக்கிறது என்றால் நித்திய ஜீவன் இருக்கிறது. அந்த சப்பானுடைய வாழ்வு மாறினதுக்குரிய காரணம் என்னவென்றால், அந்த வாழ்வில் என்ன இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக அவன் ஏற்றுக்கொண்டான். இப்பொழுது சப்பானே இருந்த அவனுடைய காடு, அவனுடைய கரடுகள் இப்பொழுது என்ன செய்தது என்றால் பலன் கொண்டது. இவன் எத்தனையோ ஜனங்களை பார்த்துருப்பான், எத்தனையோ குழந்தைகளை பார்த்துருப்பான், எத்தனையோ வாலிபர்களை பார்த்துருப்பான். பார்த்து அவங்க முகத்தை ஞாபகம் வச்சிருக்க மாட்டான், ஆனாலும் பிச்சை கேட்டு இருப்பான். பேதுருவையும் யோவானையும் பார்த்து என்ன கேட்டான்? யாராவது நம்ம பிச்சை போட்டவங்களை யாராவது ஞாபகத்தில் வச்சிருப்போம், மனசுல வச்சிருப்போமா? நம்ம பிச்சை போட்டிருக்கோம், யாராவது அந்த முகம், பிச்சை போட்ட முகம் அப்படியே மனசுல பதிஞ்சிருக்குன்னு ஏதாவது வச்சிருப்போம்னா இல்லை. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அப்போஸ்தலர்கள் எல்லாருமே திருப்பிக் கொள்ளுங்கள். நான் இப்பொழுது சொல்லி நிறைவு செய்ய நான் கடந்து வருகிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம், நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். 8வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களோடு கூட இப்பொழுது எங்க போனான் என்றால் தேவ ஆலயத்திற்குள்ளாக அவன் போனான் என்று நாம் பார்க்கிறோம். தேவாலயத்திற்குள்ள வந்தாச்சு. எந்த நாமம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். அவனுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை? பிச்சை எடுத்த ஒரு வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் என்னது? சப்பானி. இப்ப நியாய பிரமாணத்தை அந்த ஒரு நொடி பொழுதிலே அந்த ஊழியக்காரர்களாகிய யோவானும்
பேதுரும் இயேசு பற்றி தான் சொன்னாங்க. நீங்கள் இயேசு மட்டும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை சொல்லுங்க, உங்கள் நிலைமை மட்டும் இல்லை. இப்போ இவங்களுடைய நிலைமையை நீங்கள் பார்க்குறோம், அதையும் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். இந்த பேதுரும் யோவானுடைய நிலைமையும் அங்கே நீங்கள் அவனுடைய நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய நிலைமை மாறிச்சா இல்லையா? இனி அவன் வாழ்க்கை பிச்சை கொடுக்கலாமா? பிச்சை நீ வாங்கலாமா? அவன் என்ன செய்வான்? அந்த கையை வைத்துக்கொண்டு, அந்த காலை வைத்துக்கொண்டு நிற்கிறவன், நடக்கிறவன், இது வரைக்கும் இப்படி சப்பானியா இருந்தவன், அவனுடைய வாழ்வு இப்பொழுது வேலை செய்து தன்னுடைய குடும்பத்தை தேவன் மேன்மையாக நடத்திருப்பாரா இல்லையா? அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா இல்லையா? அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குதா? தேவைகளை சந்திக்கிற ஒரு இடம் சபை. சபைனா யாரு? நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய தேவைக்காக மாத்திரம் செல்ஃபிஷ் ஃபெலோ, சுயநலம், எனக்கு மட்டும்தான் அப்படின்னா இல்லை. நான் எல்லாருக்கும் யாராக இருப்பேன்? ஏசு என்ன சொன்னாரு? ஒளியாக இருக்கிறேன் சொன்னாரா? நான் தான் மகிமை உள்ளவர். அந்த ஒளி, அந்த வெளிச்சம் உங்கள் மூலமா என்ன ஆகட்டும்? நீங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு மட்டும் இருக்கட்டும் சொல்லி விளக்கு மாதிரி இருக்கிறோமா? யாரா இருக்கும்? வெளிச்சமா இருக்கிறோமா? என்னாலே இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்டது போல என்னாலே பிறரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் மகிமைப்பட வேண்டும். எப்படி என் தேவை சந்திக்கப்பட்டது? அதான் சொன்னேன். அவனுக்கு சொல்லி கொடுத்தா அவன் பெரிய ஆளாயிடுவான்ப்பா, அதெல்லாம் கூப்பிட்டுறாத, வந்துடக்கூடாது வீட்டுக்குள்ள, பார்த்து சபைக்குள்ளலாம் ஏற்றிடாது. இது என்ன? இது அப்படிப்பட்ட இடம் இல்லை. பிரதர் ஜோயல் பிரதர் நினச்சிருந்தால், பிரதர் மதன் பிரதர் நினச்சிருந்தால், அன்பு பிரதர் நினச்சிருந்தால், நாங்கள்லாம் அந்தந்த இடத்துல தான் இருந்திருக்கோம். இது எங்கள் கோட்டை, இந்த இடத்த விட்டு வரக்கூடாது. இல்லை, எத்தனை ஊழியர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற சபை நம்முடைய கன்னியாகுளம் சபை என்பதை நாம் இந்த இடத்துல மறந்துவிட வேண்டாம். கன்னியாகுளம் கிறிஸ்துவ சபையே அத்தனை பேர் உருவாக்குதுன்னா, இந்த சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளாகிய நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், என்னால என்னுடைய சபை, இது யாருடைய என்றால் அவருடைய சபை. இந்த இடத்துல எந்த ஒரு ஜோக் வித்த காட்டவும் முடியாது. இந்த இடத்துல அவரை ஏமாற்றவும் முடியாது. நம்ம இந்த இடத்துல ஒழுங்கா இருந்தால் தேவன் என்ன பண்ணுவாரு? எந்த இடத்திலையும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வைப்பார் என்பதிலே துளியளவும் சந்தேகம் இல்லை. தொடர்ந்து இப்பொழுது இதுவரைக்கும் அவனுடைய வாழ்வு, இப்ப ஜனங்கள்லாம் என்ன தெரியுமா பண்றாங்க? அதனுடைய 8வது வசனம், அவன் குதித்து எழுந்து நடந்து நின்று நடந்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். 9வது வசனம், அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு தேவாலயத்திலே அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்த இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததெல்லாம் மிகவும் என்ன செய்தார்கள் என்றால் ஆச்சரியப்பட்டு பிரமிப்பித்தார்கள். அவனுடைய வாழ்க்கை சப்பானி வாழ்க்கை, பிச்சை எடுத்தனுடைய வாழ்க்கை என்னவா மாறுச்சு? ஆச்சரியமும் பிரமிப்பும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை இறுக பற்றி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? ஆச்சரியமும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? பிரமிப்பும் நடக்கிற அளவுக்கு அவர் வைப்பாரு. நீங்க என்ன நாமத்தை மட்டும் பண்ணணும்? கேட்டுட்டு போயிடக்கூடாது. ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தை தொட்டிருப்பார் என்று சொன்னால் சகோதரிகளுக்காக ஊழியம் செய்யுங்க. இங்க சகோதரிகள் கூட்டத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற எத்தனை சகோதரிகள் உண்டு. நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வீட்டில் கொஞ்சம் தியாகம் பண்ணக்கூடாதா? இன்னைக்கு எஸ்தருடைய ஆவி உங்களுக்குள்ள வரக்கூடாதா? மன்றாடக்கூடாதா? நம்ம எஸ்தர் சிஸ்டர், நான் சொல்றேன் பைபிள் எஸ்தர். அப்போ அந்த ஆவி நமக்கு வரணும், அந்த அன்னாளுடைய ஆவி நமக்குள் வரணும், ஜெபிக்கக்கூடிய ஒரு அனல் நமக்குள்ள எப்பவும் வரணும். சகோதரர்களாகிய நாமும் என்ன செய்யணும்? வெளியே கடந்து சென்று என்ன செய்யணும்? இல்லை நாங்கள் இப்படி தான் இருப்போம்னா அது உங்களுடைய தேவைகள் சந்திக்குமான்னு சொன்னால் நிச்சயமாக என்ன செய்ய முடியாது. இந்த வசனத்திலிருந்து, எந்த வசனத்தில் மதன் ராஜா சொல்றதில்ல, வேதாகமத்திலிருந்து என்ன செய்யப்படாது? கடைசி வரைக்கும் சந்திக்கப்படாது. அவனுடைய வாழ்க்கை ஆச்சரியமும் பெருமைப்பும் மாத்திரமல்ல. அதனுடைய 11வது வசனம், குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுரையும் யோவானையும் பற்றி கொண்டு, யாரை பற்றி கொண்டான்? அவன் யாரு? சப்பானி. அவனுக்கு வசனம் தெரியாது, அவனுக்கு ஊழியம் தெரியாது. அவன் யாரை பற்றி கொண்டான்? புரியறதே இல்லை. அவன் யாரை பற்றி கொண்டான்? அவங்க யாரு? ரோட்ல போற அனாமத்து உள்ளவங்களா? யார் அவங்க? ஊழியக்காரர். யாரை பற்றி கொள்ள வேண்டும்? அந்த சப்பானி ஊழியக்காரரை விசுவாசிகள் பற்றி கொண்டிருப்பீர்கள் என்றால் அவருடைய வாழ்வு எப்படி இருக்கிறது தெரியுமா? அங்க நம்ம கீழே படிங்க. அவன் பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் இப்பொழுது என்ன அடைகிறாங்க?
பிரமிப்பு அடைந்து என்ன அடைகிறாங்க? சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்தில் ஓடி வந்தார்கள். பேதர் அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்களுடைய சுய சக்தியினாலாவது எங்களுடைய சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களாகிய தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவின் மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவர் என்ன செய்தார் என்றால் விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பதாக நீங்கள் என்ன செய்தீர்கள்? அவரை மறுதலித்தீர்கள். அந்த 23வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது, அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ, புரியுதா? அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் புரியுறதே இல்லை. ஊழியக்காரருடைய வார்த்தையை சொல்ல வார்த்தையை எவன் கேட்கலையோ, ஊழியக்காரர் தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய வார்த்தை யார் கேட்கவில்லையோ, ஆசாரியனுடைய வார்த்தையை யார் கேட்கவில்லையோ, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை யார் கேட்கவில்லையோ, என்ன நடக்கும்? அவன் ஜனத்தில் இராதபடிக்கு அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா இன்னைக்கு கிருபையின் காலம் இல்லையா, அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. அதனால என்ன பண்றது? போட்டான், அடுத்த நாள் பார்த்துக்கலாம், இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கலாம். எவ்வளோ பார்த்துட்டோம். இதெல்லாம் என்னது? நம்மலாம் பழைய மனுஷன், அங்கிருந்து தான் புதிய மனுஷனுக்கு வந்திருக்கிறோம். இப்போ திரும்ப எது எட்டி பார்த்துட்டு இருக்குது? பழைய மனுஷன் எட்டி பார்த்துட்டு இருக்குது. அந்த அல்ல, இந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு இடம்? புதிய மனுஷனை உருவாக்கக்கூடிய ஒரு இடம். கீழே நம்ம பார்க்கும் பொழுது சாமுவேல் முதற்கொண்டு எத்தனையோ பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை என்ன செய்தார்கள்? அறிவித்தார்கள். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த பேதுரும் யோவானும் அந்த கொண்டு வந்து நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டாங்க. அந்த பிரதான ஆசிரியர்களும் சேனை தலைவர்களும் சதிசேயர்களும் வந்து இவன் தப்பான உபதேசம் பண்றாங்க. அந்த பேதுரும் யோவானுக்கு பெரிய பிரச்சனை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப 10வது வசனம், உங்களாலே சிலுவையில் அடையப்பட்டவரும் தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவுது. வீடு கட்டவர்களாகி உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானாரே, அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே எங்கும் வேற ஒரு நாமத்திற்கும் என்ன செய்யப்படவில்லை என்றால் கட்டளை கொடுக்கப்படவில்லை. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பு அறிவில்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் யாரோடு கூட இருந்தவர்கள் என்றால் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். நீங்க யாரை பற்றி கொண்டானோ? ஊழியக்காரனை பற்றி கொள்ளும். ஊழியக்காரன் யாரை பற்றி கொள்ளுவான்? இயேசுவை பற்றி கொள்ளும். விசுவாசி யாரை பற்றி கொள்ளணும்? இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். ஊழியக்காரனை பற்றி கொள்ள வேண்டும். சபையை பற்றி கொள்ள வேண்டும். குடும்பத்தை பற்றி கொள்ள வேண்டும். சமுதாயத்தை பற்றி கொள்ள வேண்டும். பற்றி கொண்டு தேவனுடைய வார்த்தை சொல்ல வேண்டும். அவராலே அன்றி வேற ஒருவராலும் என்ன கிடையாது? விடுதலை கிடையாது, ரட்சிப்பு கிடையாது, மீட்பு கிடையாது. அந்த நாமம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். என்ன நடந்துச்சு? 4ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் 20வது வசனம். பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பதாக நியாயமா இருக்குமோ? புரியுதா இல்லையா? நாங்க கர்த்தருடைய நாளில தேவனுக்கு செவி கொடுக்கலனா நாங்க வேற யாராவதுக்கு செவி கொடுத்துக்கிட்டு இருந்தா அது நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்கு. நீ வேலைக்கு நியாயம் கொடுக்குறியா? அது நல்லா இருக்குமா? கர்த்தருடைய நாள் வந்தால் உங்களுடைய சபையினுடைய தேவைகளை சந்திக்கிற இடம் இந்த இடம்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது. 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். இப்போ நம்ம முடிக்க போகிறோம். 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கணும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாய் இருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் யாருக்கு கீழ்ப்படிவோம் என்றால் தேவனுக்கு கீழ்ப்படிவோம். நம்முடைய தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த 40 வருஷமா இருந்த சப்பானுடைய வாழ்வே மாறிச்சுன்னு சொன்னா நம்முடைய வாழ்வெல்லாம் மாறாதானா? நிச்சயமா மாறும். நம்முடைய தேவைகளை சந்திப்பது எந்த இடம் என்றால் சபை. ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாள் வரும் பொழுது இங்கே சகோதரர்கள் தான் நடத்துறீங்க. கொஞ்சம் முன்னாடி வந்து பயபக்தியோடு இதை ஒழுங்குபடுத்தணும். இதிலிருந்து வார்த்தைகள் போகிறது, இதிலிருந்து பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அது இது உன்னத சேவை, அது உண்மையா செய்யுங்க. வேதாகம் சொல்கிறது, உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த வேலையை கையில் கொடுத்துருக்கிறான். நம்மெல்லாம் உக்கிரானக்காரன், நம்மெல்லாம் ஊழியக்காரன். எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்கணும். உண்மையா உங்கள் வேலையை செய்யும். உண்மையா நான் அதை செய்யறேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து உண்மையாய் செய்வோம். நம்முடைய கன்னியாகுமரி கிறிஸ்டின் சபையானது இன்னும் மேன்மை அடையும்.
இதை நடத்தக்கூடிய ஒவ்வொருவரும் தேவன் தாமே ஆசீர்வதித்து நடத்துவாராக. உங்களுடைய தேவைகள் யாவற்றையும் நம்முடைய பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பரிசுத்த ஆவியானவரும் நீங்கள் வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், செவி கொடுத்தால், உங்களுடைய தேவைகள் முழுமையாய் சரீரக்குரிய தேவைகளும் ஆவிக்குரிய தேவைகளும் குடும்ப தேவைகளும் சபையினுடைய ஊழியத்தினுடைய தேவைகளும் என்ன செய்யப்படும் என்றால் சந்திக்கப்படும் என்பது துளியளவும் சந்தேகமில்லை. தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக.